மைக்கேம் நேயர்களுக்கு அன்பான வணக்கம். இன்னைக்கு சட்டசபையில் பல்வேறு விஷயமான சம்பவங்கள்லாம் போயிட்டு இருந்தது. விவாதங்கள் பல்வேறு விதமாக போயிட்டு இருந்தது. முதல்வர் அவர்களுடைய அறிவிப்புன்ட்டு சட்டசபையே ஒரு குதூகலமாக போயிட்டு இருந்தது. மற்றும் தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு 40 இடங்கள் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தியிருக்காங்க. இது சார்ந்து இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி தான் இன்னைக்கு விவாதிக்க இருக்கோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரையும் பாருங்கள். வாங்க வீடியோ கொடுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். புரியுதா? புரியுது. புரியுதா? என்னது புரியுது? முதல்வர் காட்டினாரு செய்க. காட்டினாரா? உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ரைட்டு. இன்னொன்று புரியுதா? நேற்று கேட்டோமே, பேசவே மாட்டாரு. ஐயா ஐயா கொஞ்சம் டிஆர்பி குறையுது. 2 கண்டன் கொடுத்துட்டாரு. அதில் ஒன்று வந்து 110, ரெண்டாவது மரிய வில்சன் தான் மறுபடியும் ஆரம்பித்தார். ஆனால் இது என்னென்னா, நேற்றே இது ஓடிச்சு அந்த பாலம் கட்டுற மேட்ரு. இதோ அப்படி இப்படி பண்ணிட்டோம், இது பண்ணிட்டோன்றப்போ பாலம் கட்டிட்டோம் அது இதுன்னு. இன்றைக்கி மரிய வில்சன் மறுபடியும் ஆரம்பிச்சிட்டார். அந்த பாலம் எப்படி அடிச்சுட்டு போச்சு, அது என்ன, அதை ரொம்ப என்ன சிம்பிளிஃபை பண்ணுறாங்க. அந்த பாலம் பார்த்தீங்கன்னா 54,000 கனஅடி தான் அது கெப்பாசிட்டி. 3 லட்சம் கனஅடி வந்தால் எப்படி தாங்கும்? இப்படி அவ்வளோ ஒரு சிம்பிளிஃபை பண்ணி பேசுனப்போ, கல்லணை கூட கட்டினாங்க 1000 வருஷமாக இருக்குது அப்படின்னா, எத்தனை பாலம் இருக்குது. இன்னமும் அந்த கதைலாம் சொல்லிக்கிட்டு வாழ்க்கையில் எதிர்பாராததுன்னு கடைசியில் தான் முதல்வர் எல்லா ஃபைலும் இருக்குது, ஆதாரம் கேட்குறாங்க. இல்லை அவரே சொல்லிட்டாரு அந்த இதில் இருக்குது, எல்லாம் வரும். வெள்ளை அறிக்கையிலையும் இந்த பாலம் கதை எல்லா கதையும் இருக்குது, வரும்னு. இவங்க இந்த பாம்பு கீரிக்கு சண்டை விடுற மாதிரி பண்ணாங்கன்னா நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இருக்குது நான் தேவைப்பட்டால் எடுத்து விடுவேன்னா என்ன கதை இது? விடணுன்னா விடுங்க, நடவடிக்கை எடுங்க, கைதுனா கைது பண்ணுங்க. என்ன பண்ணாத சரியான நேரம் பார்த்து வெயிட் பண்ணி என்ன நேரம் தேவையில்லைன்னா முடிவு பண்ணுவேன் அப்படின்லாம் சொல்கிறதுலாம் வந்து எப்படி சரியாக இருக்கும்? புதன்கிழமை சரியாக 100 நாள் ஆச்சு. நேற்று நம்ம கேட்குறோம், 100 நாள் ஆச்சு, என்ன நடவடிக்கை எடுத்திருக்கீங்க இது வரைக்கும்? யார் மேலே எடுத்திருக்கீங்க? எந்த அதிகாரி மேலே எடுத்திருக்கீங்க? டெண்டர் தவறு, டெண்டர் ரீடெண்டரு. அப்போ தவறான டெண்டர் விட்டு கூடுதல் தொகைக்கு விட்டு எந்த அதிகாரி மேலே, எந்த அரசியல்வாதி மேலே, யார் மேலே நடவடிக்கை எடுத்திருக்கீங்க? ஒவ்வொரு விஷயத்துலையுமே கேட்குறோம். நீங்கள் என்ன மாறுபட்ட கட்சின்னா, அப்போ அதுக்கு வந்து இந்த சட்டசபையில் சொல்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து எப்படி சரியாக இருக்கும்? அதனால் இது ஒன்று. அதில் தான் என் டேபிள்னு கை காமிச்சார். அதை தான் நம்ம சொன்னோம். நம்ம அது ஒன்று. அது அடுத்து 110 பால்வளம் சம்மந்தமாக நம்ம பல நாள் விடுத்த கோரிக்கை ஒரு நாள் நிறைவேறிடுச்சு. ஆனால் இதெல்லாம் பத்தாது. அன்புமணி அவர்கள் கூட 7 ரூபாயாவது குறைஞ்சது ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. 10 ரூபா வரைக்கும் ஏற்றினாதான் நீங்கள் தனியாரை விட்டு உங்கள்கிட்ட வந்து பால் ஊற்றுவாங்க. இது எல்லாம் நீங்கள் ஏற்றுறீங்க, நல்ல விஷயம். கறவை மாடு கொடுக்குறீங்க, நல்ல விஷயம். இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, அதிகாரிகள் மேலே நடவடிக்கை எடுக்கணும். இது கொள்முதல் இன்னும் கொஞ்சம் உயர்த்தணும். ஆவினை சீர்தூக்கி பண்ணுற வேலையை பண்ணணும். அது பால்வளத்துறை மானிய கோரிக்கையில் என்ன சொல்கிறாங்கன்னு தெரில. இதில் இன்னும் பல விஷயங்கள் இவர்கள் மானிய கோரிக்கைகள்லாம் படித்ததாக எண்ணி உறுப்பினர்களுக்கு அனுப்பிச்சி வச்சுருக்கேன். படித்ததாக எண்ணி அது எல்லா காப்பியும் வாங்கி படிச்சுட்டு இவங்க என்னென்ன சொல்கிறாங்கன்றதையும் பார்க்கணும் பல துறைகளில். அப்போ இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் பொதுமக்களுக்கு போகல. ஏன்னா அதில் 600 பக்கம் 500 பக்கம் இருக்கும். அப்போ அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அதுன்னு கடைசி நாள் ஒரு சமம் பண்ணுவாங்க. அப்போ தான் கொஞ்சம் ஓரளவுக்கு தெரியும். அது என்னன்னு தெரியல. ஒவ்வொரு துறையை முடிஞ்சு சமம் பண்ணும்போது அது தெரியும். இப்போதைக்கு பெருசாக இதிலெல்லாம் எதிர்பார்க்குறது ஓரளவுக்கு கொள்முதல் விலையை ஏற்றிருக்காரு அப்படின்றது தான். அது வந்து ரொம்ப மாற்றத்தை கொடுக்காது அப்படின்றது தான். எம்எல்ஏக்களுக்கு கார் 1 லட்ச ரூபா, அந்த இதெல்லாம் 75,000 டிரைவர் ப்ளஸ் டீசல். நான் என்ன சொல்கிறேன், 25,000 உதவியாளர். எம்எல்ஏக்களுக்கு கார் கொடுங்க. யார் கொடுக்கணும்னு யோசிச்சு கொடுங்க. கார் வச்சுருக்க எம்எல்ஏக்கு எது கார்? நீ காமராஜ் அவர்கள் கூட சொல்கிறாரு, என்கிட்ட 3 கார் 4 கார் இருக்குது, இருந்தாலும் முதல்வர் கொடுத்த காரில் போகிறது எங்களுக்கு பெருமை அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அது எதுக்குன்னா, நாளை பின்ன 3 கார் வச்சுருக்க இல்லைன்னு சொல்லிட்டா அதுக்கு. அதனால் கார் இல்லாத இப்போ இடதுசாரிகள் கட்சி தலைவர்களுக்கு இருக்காது காரு, எம்எல்ஏக்களுக்கு. மற்றபடி எல்லாருக்குமே கிட்டத்தட்ட கார் இல்லாமல் யாருமே இருக்க மாட்டாங்க. புதுசாக இப்போ பாமக இது தாவைகளை வந்தவங்களில் கொஞ்சம் பேர் கார் இருக்காது. அப்போ அவங்களுக்கு கார் கொடுத்தா அது ஓகே. எல்லாருக்கும் கார் கொடுக்கறது, எல்லாருக்கும் 1 லட்ச ரூபா மாதம்னா என்னங்க இதெல்லாம்? அதுவும் இப்போ இந்த பயிர்கடன் தள்ளுபடி கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளிட்டு அந்த பிரச்சனை விடுங்க. பயிர்கடன்லாம் பெரிய தொகைங்க. அதான் சார், இதெல்லாம் பைத்தியக்காரத்தனம். இந்த அம்மா அவங்க பேசுகிறாங்களே, பிரேமலதா அவர்கள் சொல்லிட்டு பயிர்கடனை தள்ளுபடி பண்ணிடலாம் இதுக்கு பதிலான்னு. எவ்வளோ இது வந்து ஒரு மிஞ்சி போனால் ஒரு 60 கோடி அப்படி வருது. பயிர்கடன் 19,000 கோடிங்க. முழுசாக எப்படிங்க தள்ளுபடி பண்ண முடியும்?
தள்ளுபடி பண்ணால் 2 மாதத்தில் அந்த 19,000 கோடியை அந்த கூட்டுறவு சங்கங்கள்கிட்ட கட்டி கொடுக்கணும். ஆகணும். எங்கேருந்து போவாங்க இவங்க? 9,000 கோடியே இவங்களால பண்ண முடியலையே. அதனால தான் கிள்ளி கிள்ளி கொடுத்துட்ருக்குறாங்க. இவங்கள ஆட்சியில் உட்கார வச்சு பண்ணுங்கன்னு சொல்லணும். அதனால் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இது ஒரு இந்த வருஷம், அடுத்த வருஷம் மறுபடியும் ஒரு 19,000 கோடி 20,000 கோடி இதுன்னு இதே பொழப்பாக போய்கிட்டு இருக்குது. அப்போது அந்த இதை விட்டுட்டு வேறு ஏதாவது மாற்று ஏதாவது தேடுற வேலையாவது பண்ணணும். இது ஒன்று. அமைச்சர்கள் இது எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து இது இப்படியே போச்சுன்னா ஒரு ஆடம்பர இதுவாகவே போய்கிட்டு இருக்கோங்க. இல்லாதவங்களுக்கு கொடுங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இல்லாதவங்கள கூட கேபு இந்த மாதிரி புக் பண்ணி கொடுக்குறது, இல்லை அந்த நீங்கள் போயிட்டு வந்து டீயை கொடுத்துட்டு டிஏ இது பில்லு கொடுத்துட்டு வாங்கிக்கிங்கன்னா வேலை முடிச்சிடும். அதுக்கு ஒரு டிரைவரு, பராமரிப்பு, பெட்ரோல் செலவு. கேப்னா அந்த பிரச்சனையே இருக்காது. என்ன இதுவோ இவர்களும் இந்த எம்எல்ஏக்களை கவர் பண்ணுற வேலை. நீ பார்த்தீங்களா ஒவ்வொருத்தர் முகத்துலையும் சிரிப்பை? ஆமாம், எல்லாரும் இப்படி சிரிக்கிறாங்க. கணேஷ்குமார்லாம் ஏஞ்சி திமுகலாம் 2வது முறை எங்களுக்கும் நல்லா இருக்கும். திமுகலாம் எழுந்திரிச்சு எதிர்த்து பேச வேண்டியதானே, மற்றவங்க பேச வேண்டியதானே. இந்த வண்டியை என்ன பண்ணலாம், கூட சுற்றினுங்கிற அவனுக்கு குர்றா வாங்கி வண்டியை அப்படின்ற மாதிரி தான் போகும். ஏன்னா அந்த மாதிரி வண்டி ஒவ்வொருத்தரும் வச்சுக்கிறான். நேரு வச்சுக்கிற வண்டிலாம் வேறு லெவலு. இந்தியாவிலே அந்த கார் இல்லை, நேருகிட்ட மட்டும்தான் இருக்குது. இவங்க இப்படி இப்படி போட்டு இது போட்டிருந்தாங்களே பிரேமலதா, அவங்களாவது எதிர்க்கிறாங்க. உதயநிதி டிஃபெண்டர் காரை விட்டு இவங்க கொடுக்குற காரை விட்டு வருவாரா? ஒவ்வொருத்தரும் ஏவா வேல்ட்டு இல்லாத வண்டியா? இல்லை இந்த சைடில் யார்கிட்ட இல்லை வண்டி? நம்ம இவர் ஆதவ அர்ஜுனாட்ட இல்லாத வண்டியா? அருண்ராஜ்கிட்ட இல்லாத வண்டியா? ராஜ்மோகன் தான் பழைய ஓட்ட வண்டி ஒன்று வச்சுருந்தார். அவர் அமைச்சராகிட்டார், அமைச்சர் வண்டி இருக்குது. அப்புறம் என்ன, அமைச்சர்களுக்காவது இல்லைன்னு சொல்லணும்ல. அதுலேயே ஒரு 35 வண்டி குறையும். அதனால் அது என்னன்னு புரியல. சரி ஏதோ போகிறாங்க, ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மருத்துவ காப்பீடு திட்டம் 5 லட்சத்துல நல்ல 25 விஷயம். லட்சமாக உயர்த்திருக்காங்க. நல்ல விஷயம். 5 லட்சம்ன்றது 25 லட்சம் ஆக்குனது பாராட்ட வேண்டிய விஷயம், வரவேற்க தகுந்த விஷயம். ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுங்க ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய இதை எடுத்துக்க மாட்டேங்கிறாங்களே. நீங்கள் போய் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் இதுன்னு சொல்லிட்டு முதல்வர் காப்பீடு திட்டம் போங்களேன், எடுத்துக்க மாட்டோம். சென்ட்ரல் கவர்மெண்ட் இது ஆயுஷ்மான் இது அந்த இது இருக்குது, அதை தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்போ நீங்கள் 25 லட்சம் அறிவிச்சா போதும். அனைத்து மருத்துவமனையில் ஒரு லிஸ்ட் இருக்கும், ஸ்டார் ஹெல்த் அது இதில் விட்டு அதில் பார்த்தீங்கன்னா முதல்வர் மருத்துவ காப்பீடு திட்டம் அது இருக்காது. ஏன்னா துட்டு கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ அதை கொண்டு வர வேலையை பார்க்கணும், அதுதான் கரெக்டு. 25 லட்சம் யாருக்கு? இன்னும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு மட்டும் வச்சுருந்தா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எப்போ ஆப்ரேஷன் பண்ணி என்ன பண்ணுறது? ஒரு அவசர ஆப்ரேஷன் ஏதாவதுன்னா 2 மாதம் காத்துட்ருக்கணும். ஒரு முட்டு உடஞ்சிச்சிங்க, ஒரு எலும்பு உடஞ்சிச்சு, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போனால் உடனே இதை போட்டு ஏதாவது சரி பண்ணுவான், உடனே அட்மிட் ஆகி உடனே பண்ணலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனீங்கன்னா காத்து கிடக்கணும், ஆமாம், டைம் எடுக்கும். அப்போது இந்த மாதிரி விவகாரங்கள்லாம் நீங்கள் தனியார் மருத்துவமனைகளுக்கும் அந்த காப்பீடு திட்டத்தை ஏற்றுக்கிற மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். அதை சுகாதாரத்துறை அமைச்சர் அதை சட்டமாக்கணும். மற்றும் பெரம்பூரில் ஒரு 300 கோடி செலவில் ஒரு பல்நோக்கு மருத்துவமனை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மற்றும் இந்த செவிலியர்களுக்கு சென்னைக்கு ஒரு நல்ல விஷயம். சென்னைக்கு நல்ல விஷயம். ஆனால் ஸ்டான்லி மட்டும்தான் இருக்குது. இன்னொன்று ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது. இது வந்தால் இது இன்னும் அந்த மக்கள் செவிலியர்களுக்கும் அந்த ஒரு மருத்துவமனை தனியாக கட்டித்தரதா சொல்லியிருக்காங்க. விடுதி அந்த இது செவிலியர்களுக்கான பயிற்சி பயிற்சி. ஆமாம், அதெல்லாம் நல்ல விஷயம். இன்றைக்கி அந்த மாதிரி 1 டன் அறிவிப்புலாம் நல்லா இது பண்ணார். கூடவே புளியை கரைக்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ஏவாவேலுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஆப்போசிட்டில் வேற உட்காந்து இன்னும் சொல்ல முடியாது. எப்படி இந்த டிஆர்பி போதுமா? இன்னும் ஒரு 2-3 நாளைக்கு தாளும். அதுக்கப்புறம் மறுபடியும் ஏதாவது பண்ணால் தான் உண்டு. நான் தான் சொல்கிறேன், வாரத்தில் 3 நாள் பண்ணுங்கள். சும்மா பேசுங்க, பேட்டி கொடுங்க, ஏதாவது பண்ணுங்கள், எந்திரிச்சு பேசுங்க. இது இல்லாமல் சட்டசபையில் நான் இன்னைக்கு குறிப்பிடப்பட வேண்டியது என்னென்னா, நீங்கள் கத்தி கூச்சல் போட்டாங்கன்னு சொன்னல, இன்றைக்கி அடிக்க ஓடி வர அளவுக்குலாம் நடந்துச்சு. பாவங்க, அவர் சாப்பிட போனாருங்க சபாநாயகர். இந்த சபாநாயகர், இது துணை சபாநாயகர் அப்படி பதட்டப்படுறாரு. 2வது வாத்தியார் இல்லாத இதில் லீடரை நிற்க வச்சு இது பண்ணோன்னா கத்துவானது மட்டும் யாரெல்லாம் பேர் குறித்து வச்சுக்குவான்னுவாங்க லீடர்கிட்ட. அவனை ஈஸியாக பேர் குறித்து வச்சுக்குவான். அப்போ அவனுக்கு ஆவாதாரெலாம் பேர் குறித்து வச்சுக்குவான். அவன் சும்மா அப்படின்னு இருப்பான் பேசுனாங்கன்னு. ஏன்னா கொட்டுறதுக்கு இந்த பசங்க படத்தில் கூட வரும் பாருங்க, அது மாதிரி. இவர் இந்த துணை சபாநாயகர் உட்காந்துன்னு சபையை நடத்த முடியல, அடங்க மாட்டேங்கிறாங்க. அதுலேயும் அந்த துரை சந்திரசேகரன் என்னைக்கு இதாக போய் தெரில, இவங்கன்னா ஆணவத்துடைய உச்சம். எங்கள் மாமா சொன்னார், என் மாமானா பேர் சொல்லுங்க, பூண்டி கலைவான,
எங்கள் மாமா எப்படிங்க விட்டு கொடுக்க முடியும்? இந்த மாதிரி சின்ன பசங்க, அந்த கடைசி பெஞ்சு ஸ்டூடெண்ட்டு இது பண்ணுவோம், அந்த மாதிரி ஒரு 4-5 பேர் உட்காந்துருந்து அங்கே அந்த வேலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அது என்னைக்கு பிரச்சனை ஆக போகுதுன்னு தெரியல. அப்போ இவர் அதை பற்றி நாங்கள் பேசி பண்ணுவோன்னாரு. இன்னொன்று, துணை சபாநாயகர் இன்றைக்கி அவர் ஒரு இதை உருவாக்குறாரு. எல்லாரும் என்னை வந்து சபாநாயகர்னு கூப்பிடாதீங்க, பேரவைத் தலைவரில் சொல்லாதீங்க, சாப்பிட்டுட்டு இருக்காரு அவர் வந்துட போகிறாருன்னு, என்னை வந்து துணை சபாநாயகர்னு. இதுக்காக ஒரு ஆர்கியூமெண்ட்டே போச்சு ஜெயலலிதா பீரியடில். துணைத் தலைவர்னு கூப்பிடணுமா இல்லை பேரவைத் தலைவர்னு கூப்பிடணுமான்னு. அப்போ பென்ரோட்டி ராமச்சந்திரன் எந்திரிச்சு, அப்போ தேமுதிக எதிர்க்கட்சி, பேரவைத் தலைவர் சீட்டில் உட்காந்தா அவர் பேரவைத் தலைவர் தான் அப்படின்னு. இதெல்லாம் கூட தெரியாமல் இது இவங்க உட்காந்துக்கிட்டு பாருங்கள், இந்த டீமும். அது பசுமை இல்லம் கலைஞர் வீடு கட்டும் திட்டம் ஃபஸ்ட்டு வந்தது, கலைஞர் வீடு கட்டும் திட்டம் தான். அதை தான் ஜெயலலிதா பசுமை இல்லம்னு மாற்றினாங்க. அதை தப்பாக சொல்கிறார் ராஜ்மோகன். பசுமை இல்லம் 2010 கலைஞர் கொண்டு வர்றாரு, 11 இவங்க மாற்றுறாங்க. அதை கூட இவங்களுக்கு தெரியல. பெரியசாமி நீங்கள் பேசுகிறாரு, அது அடிப்படை விஷயங்கள்லாம் இவங்களுக்கு தெரியல. அவங்க தான் சொல்லிட்டாங்களே சார், டேபிளில் இருக்குது. அதனால் அந்த பயம் இல்லை. அப்புறம் பெரியசாமி இஷ்டத்துக்கு பேசிட்டு போனார். நன்றி சொல்லி முடிங்கன்னா நன்றி சொல்கிறேன்னு மறுபடியும் பேசுகிறேன். ஆமாம், பேசிகிட்டே மறுபடியும் இது பண்ணி வேற ஆளுக்கு பேச விட்டா மறுபடியும் ஒரு கொரடா இருந்துச்சு என்னங்க அப்படின்றாரு. சரி, அப்போ நன்றி சொல்லி முடிக்க சொல்லுங்கன்னா நன்றி சொல்லி மறுபடியும் பேசினுக்கிறாரு. இப்படியே தான் ஓடி இருந்தது. அந்த துரை சந்திரசேகரன் அந்த வேலையை தான் பண்ணார். அப்புறம் சுத்தமாக கட் பண்ணணுன்னா அப்புறம் கட் பண்ணிட்டு முடிச்சுக்கிட்டாரு. இந்த மாதிரி ஒரு பக்கம் ஓடிச்சு. ஒரு புள்ள பேசவே இல்லைன்னு பெற்றோர்கள் ரொம்ப வருத்தப்பட்டு கோயில் கோயிலாக போய் விபூதி அடிச்சு அதை பண்ணி இதை பண்ணி கடைசியில் குழந்த பேச ஆரம்பித்த மொதல் கேள்வி, நைனா நீ எப்போ நைனா சாவ அப்படின்ச்சான். பேசாத குழந்தை பேசும்போது எப்படா சாவன்னு அப்பனை கேட்ட கதைன்னு. அந்த மாதிரி நம்மால் பேசலன்னு பார்த்தா இன்றைக்கி எஞ்சி அடின்னு அடிக்கிறாப்புல. யார்? முதல்வர். அவர் துறை முதல்வரா? புஷி ஆனந்துங்க. நீர்வளத்துறை போட்ட அடின்னு அடிக்கிறாரு. நாங்கள் வந்து பேசுகிறீங்க, நீங்கள் வந்துடுவீங்க, அடுத்து நாங்கள் வரும்போது நாங்களும் அப்படி தான் பண்ணுவாங்கன்னு. சத்தியமாக சொல்கிறேன், நீங்கள் வரவே மாட்டீங்க எத்தனை வருஷம் ஆனாலும் அப்படின்றாரு. தைரியமாக பேசுகிறாரு. அப்புறம் பேட்டி கொடுக்காம ஓடுறாருண்ணா. ஓடலைங்க, வேகமாக நடந்தீங்கன்னு சொன்னோன்னு அவர் நெக்கில் அடிக்கிறாரு. அண்ணா நீங்களாம் சொந்தமாக தொலைக்காட்சி நடத்துகிறீங்க, ஆளை விட்டு அனுப்புவீங்க, எதுக்கு கேள்வின்ட்டு நான் வந்து போயிடுறேன். சரி இல்லைண்ணே துறை சார்ந்து சொல்லுங்கண்ணேன்னுவீங்க. சரி சொல்லாமேன்னு கிட்ட வந்தால் உங்கள் ஆளுங்க செட் பண்ண ஆளுங்க 4 கேள்வி தூக்கி போடுவாங்க. எதுக்குடா வம்புன்னு தான் நாங்கள் ஒதுங்கி போகிறோண்ணே அப்படி இப்படின்னு நீ போட்டு அடின்னு அடிச்சிருந்தாப்புல. ஊழல் லஞ்சம் இது பற்றி ஆமாம். அதனால் தேட்டார். சரிட்டாரு ஆனந்து தேறிட்டார், ட்ரைனிங் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரை பற்றியும் தனித்தனியாக சொல்லியிருந்தார். இவர் அமைச்சர் பேசியே அமைச்சர் பதவி வாங்கிட்டார் ராஜ்மோகன். இவர் வந்து ராஜினாமா பண்ணலாமான்னு தயக்கத்தில் இருந்தார் அருண்ராஜ். அப்புறம் ராஜினாமா பண்ண சொன்னார். இவரை நான் கேட்டு வாங்கினேன் ஆதவ அர்ஜுனாவை, விசிக்க விட்டு வெளியே வந்தோன்னே நம்ம கட்சியில் சேர்க்கணும்னு சொல்லி இது பண்ணேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரை பற்றியும் சொல்லியிருந்தார். அது கொஞ்சம் சுவாரஸ்யம். அந்த சலசலப்புலாம் முடிஞ்சிச்சா சார் 2 பேருக்கும்? எதுக்கு? புஷி ஆனந்த் இதெல்லாம் மேடையில் சொல்கிறதுங்க, நீங்கள் வேறு கம்னு இருங்க. அது எப்படிங்க அப்போது மூக்குகிற வரைக்கும் சளி இருக்க தான் செய்யும். அப்போது இந்த பிரச்சனை இது இல்லாமல் இன்றைக்கி சட்டசபையில் பெரிய அளவில் பண்ணல, ஓரளவுக்கு அப்படியே விவாதங்கள் அது இதுன்னு போச்சு. காவிரி இஷ்யூ நம்ம பேசுனதை பேசிட்டாங்க பார்த்தீங்களா? ஆமாம். 71 யார் மூப்பனாருன்ட்டார் அவர், ரகுநாதன் சொல்லிட்டு ஒருத்தர், அந்த விவசாய சங்க தலைவர். அப்புறம் மூப்பனார் அதில் இருந்தார். அமைச்சர் சிடி நிர்மல்குமார் தெளிவாக பேசிட்டார். அதுக்கு தான் பதில் பேச முடியுதா அவங்களால? அவங்க சொன்னாங்க சார். இவர் கேஎன்ஆர் என்ன சொன்னார்னா, ஒரு பிரதமர் வந்து பேச அழைக்கும் போது எப்படி தவிர்க்க முடியும், இதை தானே அந்த இவர் போட்டிருந்தாருண்ணா, இந்து பத்திரிக்கை டி ராமகிருஷ்ணன் போட்டிருந்தாருன்னு. பிரதமர் கத்தி அப்படியே கழுத்தை தூக்குப்பான்னு கழுத்தாக இருப்பாங்க. பிரதமரே சொல்லும் போது கழுத்தை தூக்காமல் இருக்க முடியுமாண்ணா? யார் நலனுக்கு காவு கொடுத்தீங்க? மக்கள் நலனுக்கு காவு கொடுத்தீங்க. ஆமாம், பிரதமர் கேட்டால் யோசிச்சிருக்கலாம். உங்கள் விஷயங்கள்லாம் பிரதமர் கேட்டான்னு விட்டீங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்களில் தமிழ்நாட்டு நலனை காவு கொடுத்தன்றதை அவர் ஒத்துக்கிறார். அப்புறம் அப்படியே சமாளிக்கிறார். இல்லை காவிரி பிரச்சனை பல ஆண்டு காலமாக அது அப்படிங்க அதுங்க இதுங்க நேரு அது சமாளிக்கிறதுக்குன்னா நேரு. அதனால் இன்றைக்கி இவர் எதிர்கட்சி தலைவர் வந்திருந்தார், சட்டசபை காணோம், லீவ் விட்டார். அவ்வளோதான், போர் அடிச்சிருக்கோம் போடா அப்படின்ட்டு.
அப்புறம் காட்பாடி தொகுதி எம்எல்ஏ வந்து கன்னி பேச்சு பேசினார். அதில் வந்து துரைமுருகன் அவர்கள் வந்து நல்லா பேசியிருந்தார், ம். தாக்கி பேசியிருந்தார். ஒன்றுமே செய்யலை ஒரு மாதிரி ரஜினி கோட் பண்ணதை வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தார். ஓல்டு ஸ்டூடெண்ட்டை வந்து போவே மாட்டேன் நடம் முடிச்சிட்டு இருக்காங்க, அப்படி ஓல்டு ஸ்டூடெண்ட்டையும் ஃபெயிலாக்க வச்ச தலைவர் எங்கள் தலைவர் அப்படின்ட்டு ரொம்ப பேசியிருந்தார். அதுக்கு திமுக சைட்லேருந்து ரொம்ப எதிர்ப்பாக இருந்தது. பார்த்துருப்பீங்கன்னு உள்ளுக்குள்ளே சந்தோஷப்பட்டுக்கினே சரி எதிர்த்தாகணுமே என்ன பண்ணுறதுன்னு உள்ளுக்குள்ளே கரெக்டாக சொல்கிறடா. நான் நினச்சேன் மனசில் இருக்கிற பாரம்லாம் தீர்ந்துச்சுடா, நாங்கள் நினச்சி தான் நீங்கள் சொன்னேன்னு. ஆனால் வெளியில் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட் மட்டுமா, ஓல்டு ஸ்டூடெண்ட்டில் மேய்ச்சி இந்த வாத்தியார் தான் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்டாரு. கிட்டத்தட்ட 50 வருஷம் ஒரே தொகுதியில் அவர் பண்ணாத சாதனைகளே இல்லை. காட்பாடியில் அவர் செஞ்சது தான். உடனே தாயிரா என்சி நான் காட்பாடியில் தான் பிறந்து வளர்ந்தேன், சாதனையே இல்லை. நம்ம ஸ்பேஸ் சண்முகம் சொன்ன மாதிரி குளத்தூரை சிங்கப்பூரா மாற்றிட்டாருனார்ல. ஆமாம், இந்த வருடத்துடைய சிறந்த ஜோகா அது பரிசு கொடுக்கணும் அடுத்த வருஷம். அந்த மாதிரி காட்பாடியை வேறு லெவலில் மாற்றிட்டாருன்னு. இது வந்து இவரெல்லாம் என்னென்னா இவங்க போவாங்க வருவாங்க, அது வாட்டில் அப்படி டெவலப் ஆகும் இதாகும். கேட்டால் நாங்கள் அதை பண்ணிட்டோம் இதை பண்ணிட்டோன்றது. பெரிய சாதனைன்னா 50 ஆண்டுகளில் அவர் பெரிய ஆளாயிட்டார். எல்லாருக்கும் சாதனை என்ன ஏவா வேலை. நீங்கள் என்ன சாதாரண பஸ் கண்டக்டராக இருந்த நான் இன்றைக்கி இந்த அளவுக்கு இருக்கிறேன்னா நான் செஞ்ச சாதனை அவ்வளோதான். இல்லாட்டி வேறு மாதிரி உருட்டுறது கலைஞர் தான். கலைஞர் இல்லைன்னா அவ்வளோதான். ஆமாம், கலைஞர் இல்லைன்னா நீங்களாம் யார்? சாதாரணமாக அப்படி இப்படி போக வேண்டியதான். வந்து உக்காந்து இன்றைக்கி ஒவ்வொருத்தரும் அவ்வளோ வசதியாக இருக்கிறீங்க, எல்லாம் பண்ணுறீங்க. நாளைக்கு ஒருவேளை தாவைகள் அந்த மாதிரி சொல்லுவாங்களா நம்ம தெரில, பார்ப்போம். அதனால் இவர்கள் வந்து எதுவும் பெருசாலாம் பண்ணல. அதை தான் இந்த சட்டசபையில் கேட்கும் பொழுது இவர்களால் சமாளிக்க முடியாமல் அப்படி இப்படின்னு உருட்டிகிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு மேட்ரு, ஏதோ ஒரு ஊழல் மேட்ரு நல்லா போட்டு லாக் பண்ணார் பிரபு. 13,000 கோடி மெட்ரிக் டன் தான் இது பண்ணிருக்கீங்க, வாங்கியிருக்கீங்க. அது கணக்கெலாம் காமிச்சிருக்கீங்க. ஆனால் வாங்கினது பயன்படுத்தப்பட்டது 87,000 கோடி மெட்ரிக் டன்னு. அப்போ அதெல்லாம் என்ன கணக்கு? அதுக்கு பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் உட்காந்துட்டாரு. எங்கே சொல்கிறது? அதனால் இதெல்லாம் கணக்கில் இருக்குதுன்னு எங்கள் முதல்வர்கிட்ட இருக்குது பார்த்துக்குவார் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவர் அப்படி காமிச்சார். அதனால் அவர்களை பயம் பிடிச்சி ஆட்டுது. ஏன்னா வீட்டிலேருந்து கிளம்பும் போதே எங்கள் ரைடு பார்த்துட்டு கேட்டுட்டு தானே வந்தாங்க. இன்றைக்கி ரைடு போச்சு. ஆமாம், லஞ்ச ஒழிப்புத்துறை 40 இடங்களில் சோதனை. எதுக்குன்னா மின்மாற்றி உபகரணங்கள் அது கிடையாது, டிரான்ஸ்ஃபார்மர் கிடையாது, அது சிபிஐயில் இருக்குது. எல்லாம் குழப்பிக்கிறாங்க. டிரான்ஸ்ஃபார்மரு தனி 347 கோடி, அது தனி, அது சிபிஐகிட்ட போயிடுச்சு. அது விசாரணையில் இருக்குது. இது வந்து வேறு, இது அதுலேயே அந்த உபகரணங்கள் கொள்முதலில் அதிகாரிகள், கான்ட்ராக்டருங்க, சப்ளை பண்ணவங்க, இது எல்லாம் ஃபுல்லாக ரைடு. பாலாஜி உதவியாளர் வீட்லேயும் சோதனை. ஆமாம், அவர் தானே அதெல்லாம் மின்சாரத்துறை அமைச்சர்ல. அதனால் அந்த பயம்லாம் இருக்கும்ல, அந்த பயத்தோடு தான் இன்றைக்கி இந்த விஷயத்தை அணுகுனாங்க. சரி சார், இன்றைக்கி அதிமுகவினர் வந்து வெளிநடப்பு செஞ்சுருந்தாங்க. ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுத்ததாகவும் 5 நாளாக அதை பற்றி சபாநாயகர் வந்து கண்டுக்கவே இல்லை அப்படின்ட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக இபிஎஸ் அவர்கள் பேசியிருந்தார். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் இருக்கும்போது தான் அவங்க வந்து இந்த முதல்வர் அவர்களுடைய திட்டம், அவங்க கார் கொடுத்ததுக்கு என்ஜாய் பண்ணுறது இதெல்லாம் நடந்தது. அவர் சொன்ன விஷயம் வந்து அவர் கவன ஈர்ப்பு தீர்மானம் கொடுக்குறாரு. ஒவ்வொரு நாளும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமே அவ்வளோ பெருசாக போகுது, 1 ஹவர் 1.5 ஹவர்னு. அதான் பிரச்சனை. நாளைக்கு 5த்தையும் ஒன்றா எடுத்துக்கிறேன்னாரு. அவருக்கு டெய்லி கேட்டுகிட்டே இருக்கிறேன் நான். ஆனால் அந்த இஷ்யூ வந்து 5 நாள் தள்ளி போடுற இஷ்யூ இல்லையே சார். கத்தாரில் மீன் பிடிக்க போனவர் இறந்து போயிருக்காரு. அவர் உடலை வந்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும் அப்படின்ற விஷயம்தான். இவர் என்ன சொல்கிறாருன்னா, கவன ஈர்ப்பு தீர்மானன்றது நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது சம்மந்தப்பட்ட துறை நடவடிக்கை வேணுமா இல்லை அதை பற்றி விவாதிக்கணுமா? அப்போ நீங்கள் கொடுத்ததை என்ன நடவடிக்கைன்னு எடுத்து அந்த நடவடிக்கையுடைய இதெல்லாம் உங்களுக்கு விவாதம் வரும்பொழுது உங்களுக்கு ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லுவாங்க. இப்போது கத்தார் மீனவருதுன்னா உடனே பேசி அந்த பாடியை கொண்டு வரதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்ணிவிட்டு கவன ஈர்ப்பு தீர்மானம் வரணும், பாடியை கொண்டு வர வேலை பண்ணியாச்சு, இந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கோம், அவங்களுக்கான உதவி இழப்பீடு கொடுக்குறது, இப்படிலாம் இது பண்ணால் அது வேணுமா எது வேணும்னு கேட்குறாரு. அது பார்த்தாலும் நியாயமாக தான் தெரியுது. அதனால் பார்ப்போம். கவன ஈர்ப்பு தீர்மானன்ற பேரில் ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி கூட பாருங்கள், பொதுப்பணித்துறை சம்மந்தமாக போயிடுச்சு விவாதம். அப்புறம் ஜோக் என்னென்னா, பாலத்தை பற்றி இவர் பேசிகிட்டு இருக்காரு ஏவா வேலு. அந்த பாலம் பார்த்தீங்கன்னா அதுனா இவ்வளோ கன அடி தான் நீரை தாங்கும் மலைன்னு ஓபிஎஸ்சில் இப்படி தலையாட்டி சிரிச்சின்னு இருக்காப்புல. அவர் கூட கேட்டார், அவர் தான் போன கவர்மெண்ட்டில் கேட்டார் பாலம் அடிச்சுட்டு போனது, அதுக்கு எங்கே பதில் சொன்னாங்க? ஒழுங்காக பதில் சொல்லலை. இப்போ எழுந்திரிச்சு அவர் கூட கேட்டார், நாங்கள் சொன்னோன்னா அவர் இல்லைன்னு சொல்லி சிரிச்சின்னா தலையாட்டுறாரு.
மறுபடியும் பேச பேச அவர் இல்லைன்ட்டு பக்கத்தில் இருக்கிறவர்கிட்ட சொல்கிறாரு இந்த மாதிரி விஷயம் அப்படின்னு. அப்புறம் குறிப்பு எடுத்துக்கிட்டாரு. இவர் முடித்தோன்னா அவர் எந்திரிச்சு பேசலான்னு இருந்தார். கரெக்டாக மைக்கை ஸ்ட்ரைட் பண்ணுறாரு. அங்கே ஆதவர்ஜுனா எந்திரிச்சிட்டு இந்த பொதுப்பணித்துறை இது நேற்றும் பேசியிருக்கோம், இன்றைக்கும் பேசியிருக்கோம். இந்த முதல்வர் நாங்கள் வெள்ளை அறிக்கை விட போகிறோம், அதில் இதெல்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு. நீங்கள் வந்து நீர்வளத்துறை இதில் வந்து தேவையில்லாத சப்ஜெக்ட் பேசி பாருங்கள், மணி நேற்று 5 மணி ஆச்சு, இன்றைக்கும் ஆகுதுன்னொன்னா அதோட அந்த சப்ஜெக்ட் இதாகிடுச்சு. எடப்பாடி பேச விட்டுருந்தா அவர் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக பேசியிருப்பார் இந்த ஏவாவேலுக்கு எதிராக. அவர் சட்டசபையில் கலகல மூமெண்ட்ஸ்லாம் போச்சு சார். அக்ரி கிருஷ்ணமூர்த்தி மாதிரி தாவேகால ஒருத்தர் பேசியிருந்தார் சார் இன்னைக்கு, தூய தமிழில் ஒருத்தர். எது மின்னலை முழுங்கி அந்த மாதிரி இல்லை, ஏதோ ஒரு பாட்டை வந்து பழைய பாட்டை படிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஒரு பெண் எம்எல்ஏ கூட எனக்கு பாட்டு பாடியிருந்தாங்க, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார் அவர் எங்களுக்காக கொடுத்தார். இன்னொரு எம்எல்ஏ கூட எஞ்சி எனக்கு காலேஜில் லவ் ஃபெயிலியரு, வேலை இல்லை, இங்கே முதலமைச்சர் வேலையும் கொடுத்துருக்காரு, காரும் கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லி இது பண்ண. இன்னொன்று அவர் சொல்லும்போது ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் வந்து எம்எல்ஏவாக உள்ளே வரும்போது என்ட்ரியில் கேட்குறவங்க எம்எல்ஏன்ட்டு காடை கொடுத்தா கூட நம்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லி. ஆதி பேர் அப்படி தானே வீரன் அழகுமுத்துக்கு ஒன்று சில அதான் நினைக்கிறேன் அந்த ஃபங்க்ஷனு. மாலை போட அமைச்சர் வராரு, தள்ளி விட்டானுங்க அவங்க கட்சி பயிற்சியாளர். அதுக்கப்புறம் கூட பிஎஸ்ஓ இருக்காங்க, யார் ஒரு புதுசாக ஒரு பிஎஸ்ஓ யார் இவருன்னா அப்புறமா தான் அமைச்சர்ன்றாங்க. அதுக்கப்புறம் தான் அவரை கூப்பிட்டு இந்த மாதிரி தான் எம்எல்ஏனா நீங்கள் பின்னாடி வரிசையெல்லாம் பாருங்க. ஏப்பா என்னப்பா பார்வைக்கு வந்துறியா, எம்எல்ஏ இது லெட்டர் வாங்கி வந்துக்கிறியா? இல்லை சார் நான் தான் எம்எல்ஏ. ஏன்பா எப்போத்துலேருந்து பார்த்தேன் நோய் ஏங்க தப்பாருங்க அப்படின்னு காடுங்க. ஐயோ எம்எல்ஏ போகணும். இன்னும் சில பேர் காக்கி பேண்ட் வேலை சிறப்போ சின்ன பசங்க போனால் விட்ருவாங்க போல், ஒரு எம்எல்ஏ அப்படின்னு. கூட 2 பேர் பேக்குக்கெல்லாம் தூக்கின்னு காக்கி பேண்ட் வேலை சிறப்புன்னா போங்க எம்எல்ஏ போயினே இருக்கலாம் போல். அந்த அளவுக்கு எல்லாம் சின்ன பசங்களாக இருக்கிறாங்க. அந்த ரேவந்தெல்லாம் பாருங்கள், நேற்று என்சி கன்னி பேச்சு பேசினார், பாதிக்கு மேலே அப்படி தான். தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடக்க போது அவர் கர்நாடக முதலமைச்சர் தமிழகத்துக்கு வராரு. எந்த மாதிரியான சூழலில் இந்த மேகதாது விவகாரத்தை பற்றி கண்டிப்பாக பேசுவாங்கல்ல? பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்காதா? இருக்காது. ஏன்னா இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு நினச்சி பண்ண மாட்டாங்களா? தென்னிந்தியாவுடைய பாதுகாப்புகள், இந்த எல்லையோர பாதுகாப்புகள், கடல் சார்ந்த இது, போதை மருந்து கடத்தல், இன்டர்னல் செக்யூரிட்டி, இந்த மாதிரி விஷயங்கள் தான் முக்கியத்துவம் கொடுப்பாங்க. பொலிட்டிக்கலாக இருக்கிற விஷயம், கோர்ட்டில் இருக்கிற விஷயத்துக்கு பெரும்பாலும் தரமாட்டாங்க. தெரியல எப்படின்னு தெரியல. சரி சார், இப்போ உயர்கல்வித்துறைக்கு ஒரு சர்க்குலர் போயிருக்கதா ஒரு நியூஸ் வருது சார். கரப்பாம்பூச்சி வந்து பறக்காமல் பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு. கரப்பாம்பூச்சி எங்கே இருக்கும்? கரப்பாம்பூச்சி சந்து பொந்து இந்த இடுக்கில் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சி பார்க்காத இடத்துலலாம் கீழே இருக்கும். அந்த மாதிரி இப்போ கரப்பாம்பூச்சி பார்ட்டின்ற போர்வையில் காட்டுப்பூச்சிகள்லேருந்து எல்லாம் பரவிக்கிட்டு வருது. பெரிய நிதியும் உள்ள இறங்கிக்கிட்டு இருக்குது. அது உளவுத்துறை மற்றவர்கள் கவனிச்சிட்டு தான் இருக்காங்க. அதே மாதிரி இடதுசாரி அமைப்புகளை வந்து எப்படி பார்ப்பாங்கன்னா, மாணவர்கள் இடதுசாரி அமைப்புகளில் ஈர்க்கப்படுவார்கள். கொஞ்ச நாளில் அவர்கள் வேறு சில விஷயங்களில் டைவர்ட் ஆகி அதிதீவிர இடதுசாரியோ இல்லாட்டி வேறு எதுக்கோ நகர்ற வேலைகள் நடக்கும். அப்போது நீங்கள் முதல்ல தப்பை தட்டு கேட்குறதுனா இப்போ இடதுசாரி இயக்கங்கள் தட்டும்போது கரெக்டுன்னு வருவாங்க. அந்த அரசியல் மயப்படுத்துறதுன்றது அதுக்கப்புறம் இதில் நீண்ட நாள் தங்க மாட்டாங்க, போர் அடிக்கும் அவங்களுக்கு, அடுத்து வேறு ஏதாவது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்காணிப்பில் வைக்கணும். இந்த மாதிரி இயக்கங்களுக்கு மாணவர்கள் தேவையற்ற முறையில் இழுக்கிறத தடுக்கிறதுக்கு இது பண்ணணுன்ற மாதிரி ஒரு நோட்டீஸ் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் பள்ளி உயர்கல்வி இயக்குனர் அவங்களாம் வந்து இந்த ஒர்க்கை பண்ண மாட்டாங்க பெரும்பாலும். இதே மற்றவங்க பார்த்துக்குவாங்க, இன்டெலிஜென்ஸு, லோக்கல் ஐஎஸ்ஸு, இவங்க தான் பார்த்து ரிப்போர்ட் போடுவாங்க. இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். போராட்டங்களை கலந்து கொள்ளாமல் தடுக்கும் வகையில் ஏற்பாடு பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து மாணவர்கள்லாம் அரசியலும் பிரிக்க முடியாது. ஆனாலும் கொஞ்சம் கண்காணிப்புன்றது இருக்கும். அதை அவங்க உளவுத்துறை தான் பார்த்துக்குவாங்க. ஏன்னா போராட்டம் வந்து இன்றைக்கி காக்ரோச் பார்ட்டிக்கெலாம் எந்த நோக்கமும் கிடையாது, கொள்கை கிடையாது, எதுவுமே கிடையாது. அவருடைய ஒரே நோக்கம் இந்த மாதிரி ஒரு சமூக வலைதளங்களில் ஏதாவது ஒரு இஷ்யூ வச்சு அது கிளப்பி அதை ஒரு இதாக மாற்றலான்னு. இப்போ தமிழ்நாட்டில் காக்ரோச்சுகள் எப்படி கிளம்பியிருக்காங்கன்னா, அவங்களுக்கு எந்த வித இதுவும் இல்லை, அவங்களுக்கு பேஸ்மெண்ட். அப்போ பேஸ்மெண்ட்டை தேடுறாங்க. தேடும் பொழுது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாதிரி கொஞ்சம் ஜனங்கள்கிட்ட அப்படி பேசி பிரபலமாக இருக்கிற ஆட்களை பிடிக்கிறாங்க. பிடிச்சி அவங்கள இன்னும் கொஞ்சம் பிரபலப்படுத்தி அதில் கொஞ்சம் இது
அவங்களோட சினிமா நட்சத்திரங்கள் செலிப்ரிட்டிஸை கொஞ்சம் இணைக்கிறது, இந்த மாதிரி வேலைலாம் பண்ணுறாங்க. சொல்ல முடியாது, வருங்காலத்தில் தனுஷை கூட இதுக்குள்ளே கொண்டு வரலாம். காக்ரோச் போராட்டம் அந்த இது மாதிரி அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியவே தெரியாது. ஏதோ ஒரு வகையில் நல்லது பேச வைப்பாங்க ஒருத்தரை மரக்கன்று நட வச்சு இது பண்ணுவாங்க, ஒருத்தரை வேறு மாதிரி ப்ரொமோட் பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்சர்லாம் மாற்றிட்டே இருப்பாங்க. ஒரு நாள் இவங்களெல்லாம் வச்சு தாவேகா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அப்படின்ற மாதிரி பண்ண வேலைலாம் பண்ணுவாங்க. சொல்ல முடியாது, இந்த உள்ளாட்சி தேர்தலில் கூட நடக்கிறதுக்கான வேலை நடக்கும். அப்போ மிலிட்டண்ட்டாக இளம் தலைமுறையினர் மாற்றி அவர்களை மூளைச்சலவை செய்கிற வேலையும் நடக்கும். இது இங்கே ஆட்சி எகிச்சியை பிடிக்கிறதுக்கா அதுனா அது கிடையாது. இது ஆரம்ப கட்டம்தான், இது வெளியே தெரியாது. பெரிதாக வேறு சில வேலைகளுக்காக இதை தயார் பண்ணுறது, இது அந்நிய ஏஜென்சிலேருந்து எல்லாருமே இறங்கி பண்ணுவாங்க. இதை நான் இவ்வளோ பேசுகிறேன்னா மற்றவர்கள் இதெல்லாம் கவனிக்க மாட்டாங்களா? அதனால் எல்லாம் நடந்துகிட்டு தான் இருக்கும். உடம்புக்குள்ளே நோய் கிருமி எல்லாம் பரவின்னு தான் இருக்கும். இது நடந்துகிட்டு தான் இருக்குது. இதை கண்காணிக்கணுன்றதுன்னா அதுக்கு தனியாக உளவுத்துறை மற்றவர் இருக்காங்க. இந்த மாதிரி போய் கொடுத்து மாட்டிக்கின்னு வெளியில் அந்த இது ஒருத்தன் போடும் போது அதில் 2 காக்ரோச் இருக்காதா? இல்லை இது சார் ஒருத்தன் வெளியில் வந்துடும். அவங்களும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அந்த அம்மா சிந்தியாவோ ஏதோ பேர் விளக்கம் சொல்லியிருக்காங்க சார். பிரியா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். பிரியானோன்னா மழை காலத்துலேயும் லேட்டாக தான் வேலை நடக்கும், எல்லா காலத்துலேயும் வேலை நடக்கும். இந்த வேலை நடக்கிறதுலாம் இவங்கள சார்ந்தது. ஆனால் மழை பிரச்சனை ஆச்சுன்னா தாவேகாவை சார்ந்ததாக மாறப்போகுது. நம்ம திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், பார்த்துங்கன்னு. பிரியாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிடுறேன். வெளியில் ஒரு பேட்டி அது இதுன்னு போனதுனால ரொம்ப லேட்டு. இன்றைக்கி வீடியோ லேட்டாக தான் வரும். நாங்களும் குறைச்சி சீக்கிரமாக கொடுக்கணும், குறைச்சி பேசியிருக்கோம். இன்று பொறுத்தருள்க. நான் அதனால தான் ரொம்ப சுருக்கி ஒரு 1/2 ஹவருக்குள்ளே முன்னால் எல்லா விஷயத்தையும் எலாபரேட் பண்ணாமல் அப்படியே பேசியிருக்குது. அதனால் நாளையிலேருந்து குறித்த நேரத்தில் கொடுக்க பார்க்குறோம். என்ன பிரியாவிற்கு சார் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எப்பேற்பட்ட சட்டமன்றம் அதில் போயிட்டு கலைஞர் பேரெல்லாம் குறிப்பிட்டு அப்படி பேசுகிறாங்க அப்படின்ட்டு ரொம்ப மனக்குமுறில் பேசியிருக்காங்க. வரலாறு தெரியாதவர்கள் வேறு சொல்லிக்கிறாங்க. வரலாறு தெரியாதவர் பெரிய வரலாற்று ஆய்வாளர் இவங்க. 4 தமிழ் வார்த்தையை ஒன்றா பேச தெரியாது, இவங்களுக்கு வரலாறு தெரியாது. சோ ஒரு தடவை ஒரு இதில் பேசியிருந்தார். கலைஞரை நான் கலைஞர்னு எழுதிட்டு இருந்தேன். அப்போ கலைஞர் இதெல்லாம் ஏன் வருதுன்றது சொல்கிறேன். கலைஞர் அப்போ ஒரு இதில் சொல்லியிருந்தார், தமிழ்நாட்டில் என் பேரை சொல்கிற அளவுக்கு எல்லாருக்கும் தைரியம் வந்துச்சு அப்படின்னு பேசினார். அன்னையிலேருந்து நான் கருணாநிதினு எழுத ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பொறுத்து அவர் சிலலாம் மாற்றிக்கிட்டார், மறுபடியும் கலைஞர்னு எழுத ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. அது ஒரு கிண்டலாக சொல்லியிருப்பார். கலைஞர் கருணாநிதி இப்படி சொல்கிறதெல்லாம் ஒரு மேட்டர் இல்லை. அவர் பேர் அதானே. அதுக்கு முன்னாடி ஒரு மரியாதை, முன்னாள் முதல்வர், இல்லாட்டி மறைந்த முதல்வர், திமுக தலைவர், முன்னாள் இது அந்த மாதிரி ஏதாவது சொல்கிறதுனால தப்பே கிடையாது. அது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா மிக அழகாக கையாண்டிருப்பாங்க. திரு கருணாநிதி அவர்கள் சட்டசபையில் சொல்லுவாங்க. அம்மையார் அவர்கள்னு அவர் சொல்லுவார். அம்மையார் அவர்கள்னால் இவங்க தான் தெரியும், இல்லை அம்மையார் ஜெயலலிதா அவர்கள்னு சொல்லுவாங்க. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள்னுவாங்க, இல்லை முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர்னுவாங்க. இப்போ முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமாக உச்சரிக்கக்கூடிய விஷயந்தான். இல்லை பேரே சொல்கிற அளவுக்கு இது இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பெரிய இது கிடையாது. நேருன்றாங்க, காந்தின்றாங்க, எல்லோரும் அவங்க பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் இவங்களாம் அப்பாற்பட்டுலாம் யாரும் கிடையாது. அந்த சட்டசபையில் கூட புதுசாக ஒரு நடைமுறையை உட்காந்துட்டு எல்லாம் சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் தப்பு. முன்னாள் முதலமைச்சர் சொல்லணும். யார் முன்னாள் முதலமைச்சர்? முன்னாள் முதலமைச்சர் 1000 கோடி ரூபா ஊழல் பண்ணிட்டாருன்னா ஸ்டாலின் ஏன்பா நான் எங்கேப்பா பண்ணேன் ஒன்றும் சொல்லப்பா, பின்னாடி ஒருத்தர் உட்காந்துக்கிறாப்ப ஓபிஎஸ் அவரை சொன்னது சொல்கிறதா? முன்னாள் முதல்வர் எடப்பாடி தான் இன்னைக்கு கூட சொல்கிறாங்க. நம்முடைய முன்னாள் முதல்வர் எடப்பாடி அவர்கள், எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி அவர்கள் கூட சொன்னாங்க. அதெல்லாம் மேட்டரே கிடையாது. இப்போ இது ஒரு பெரிய விஷயம் மாதிரி மாற்றிக்கிட்டு வர்றாங்க. இது கிடையாது, சொல்லலாம். இது இன்னும் நான் சொன்னேன், இன்றைக்கி இவங்களுக்கு எதுவும் தெரியல. பேரவைத் தலைவர் அவர்கள் தான் பேசுகிறோன்னே அன்றைக்கி பண்ருட்டி ராமச்சந்திரன் பதிவு பண்ணுறாரு. அப்புறம் இன்றைக்கி என்ன பேரவை துணைத் தலைவர் அவர்கள் என்ன புதுசாக ஒன்று கிரியேட் பண்ணுறது. இப்போ நேரு ஒருத்தர் கேட்டிருந்தாரு, வெட்டு தீர்மானம்னா என்ன அப்படின்ட்டு கேட்டிருந்தாரு. கொஞ்சம் விலக்கி சொல்லிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அதாவது ஒரு மசோதா தாக்கல் பண்ணுறாங்கன்னா அதில் ஆட்சேபனை இருக்கும்ல, ஆட்சேபனையை இவங்களுக்கு தான் மசோதா கொடுத்துருவாங்களா இருந்தது, அதில் ஆட்சேபனையை ஒவ்வொரு உறுப்பினரும் வெட்டு தீர்மானமாக கொடுக்கலாம். இந்த மசோதா நிறைவேறும் பொழுது இந்த வெட்டு தீர்மானத்தில் உறுப்பினர்கள்
தங்களுடைய இதை திரும்ப பெற்றுக்கொண்டு தீர்மானத்தை நிறைவேற்றி தரும்படி அப்படின்னு கேட்பாங்க. அது என்னென்னா ஆட்சேபனை. ஒரு நிதி, அந்த நிதியை குறைக்கணும், இல்லை வேறு ஏதாவது ஒரு விஷயம், கொள்கை முடிவு, இந்த மாதிரி. அதாவது அரசாங்கத்தின் கொள்கை மீதான அதிருப்தியை பதிவு செய்யவும், தேவையில்லாத செலவுகளை கட்டுப்படுத்தவும், பொது குறைகளை அவையின் கவனத்திற்கு கொண்டு வரவும் இது ஒரு கருவியாக பயன்படுது. இதில் வந்து கொள்கை மறுப்பு வெட்டு தீர்மானம் இது ஒன்று. இது இன்னொன்று வந்து சிக்கன வெட்டு தீர்மானம், அதான் நிதி இந்த மாதிரி விவகாரங்களில். மூணாவது அடையாள வெட்டு தீர்மானம், டோக்கன் கட்டு. இது வந்து ஒரு குறிப்பிட்ட பொது பிரச்சனையை அவையுடைய கவனத்துக்கு கொண்டு வர இது பயன்படுகிறது அப்படின்னு. இந்த வெட்டு தீர்மானம் ஆளுங்கட்சிக்கு எதிராக எப்போவுமே எதிர்கட்சியில் இருக்கவங்க இதை கொண்டு வருவாங்க, கூட்டணி கட்சியில் இருக்கவங்களும் கொடுப்பாங்க. இந்த வெட்டு தீர்மானம் சில சமயம் வெட்டு தீர்மானத்து மேலே ஒரு இது வந்து அது ஜெயிச்சிச்சு வச்சுங்க, தீர்மானம் நிறைவேறாமல் போயிடுச்சுன்னா அது ஆட்சிக்கே சில சமயம் சிக்கலாகிடும். தீர்மானம் நிறைவேறனால ஆட்சிக்கு சிக்கல் வந்துடும். அதனால தான் ஏற்போர் ஆமான்க, எதிர்ப்போர் மறுப்போர் இல்லைங்க, ஏற்போரே அதிகம் என்பதால் தீர்மானம் நிறைவேறியது. அப்போ வந்து என்ன சொல்லுவாங்க, நீங்கள் பாருங்கள், அந்த இது வரும்போது சொல்லுவாங்க, வெட்டு தீர்மானத்தை மாண்புமிகு உறுப்பினர்கள் திரும்ப பெற்று இந்த தீர்மானம் நிறைவேறுவதற்கு உதவி பெறும்படி கேட்டுக்கொள்கிறோம். இந்த வெட்டு தீர்மானம் வைக்கும்போது இப்போ யாருக்கு பேச சான்ஸ் கிடைக்குதோ அதில் வந்து இந்த விஷயத்தை நல்லா கொண்டு வந்துடுவாங்க. அந்த மாதிரி அதுதான், அதனால தான் அது வெட்டு தீர்மானன்றது, அருவாள் எடுத்து போடுறது கிடையாது. சூப்பர் சார், ரொம்ப அழகாக உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணிங்க. மீண்டும் ஒரு நேர்காணல் சந்திப்போம். நன்றி சார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறோம். மேலும் இந்த மாதிரி பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மைக்கம் சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. மைக்கம் என்டர்டைன்மெண்ட் சேனலுக்கு தொடர்ந்து அவங்க ஆதரவு கொடுத்துருவாங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.